ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தியும். ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. பாஜக இவிஎம் மூலமாகத்தான் அதிக ஓட்டு போட்டு ஒரு டிஃபால்ட்டா பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி தாமரை ஜெயிக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்கிற விமர்சனத்தை நான் வைக்கல, இப்போ வைக்கல. கடந்த மக்களவை தேர்தல இருந்து இது நடக்குது. 12 மணிக்கு அப்புறம் மாறுது, 3 மணி 4 மணிக்கு அப்புறம் அப்படியே ரிசல்ட் நிக்குது. திடீர்னு 5 to 6 போலிங் அதிகமாகுது. இது எல்லாமே சந்தேகத்துக்குரியது வட இந்தியாவில் அப்படிங்கிற விஷயத்த மோடி தொகுதியிலேயே இந்த பிரச்சனை இருக்குங்கிற விமர்சனம் வந்தது. விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். என்னடா சாவலாம் விடுறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கிறது இந்த திமுகவினருடைய செயல்பாடுகள்லாம். தேர்தல் முடிஞ்சதுல இருந்து தமிழ்நாட்டுல இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனே இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திமுகவினுடைய எலும்புகளை பொறுக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க பொங்கி வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா சம்பந்தமே இல்லாம கதறிக்கிட்டு இருக்கீங்க? தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் 200+ நாங்க தான், எப்படி 200+ நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவனுங்க இன்னைக்கு பொதுமக்களை பார்த்து, தமிழ்நாடு மக்களை பார்த்து சாபமா விடுறானுங்க. அந்த சாபம் விட்டவர்கள் யார் யார்? அந்த கதறி அழக்கூடிய அந்த திமுகவினுடைய முரட்டு முட்டுகள் யார் யார்? அவர்கள் என்னென்ன சொல்லி கதறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், அதிமுகவை ஆதரிச்சு பேசவர்களாக இருக்கட்டும், சாதாரண ஒரு யூடியூபர்களாக கூட இருக்கட்டுமே, அவர்கள் யாராவது புலம்பி பார்த்திருக்கீங்களா? தேர்தலுக்கு முன்னாடியோ தேர்தலுக்கு பிறகோ யாராவது புலம்பி பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாடு மக்களை யாரையாவது சபித்து பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கம் டிவிகேவினர் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்ற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அவர்களுடைய மந்திரி சபையில யார் யாரெல்லாம் இருக்க வேண்டும், இட்டுன்னு போறவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி, லெப்ட் பாண்டிக்கெல்லாம் பெண்கள் பாதுகாப்பு மேம்பாடு, சாதி சங்க தலைவன் ஜெகத் மிஸ்ராவுக்கெல்லாம் சமூக நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லிஸ்ட் போட்டு அவங்க வெளியிட்டு அவனுக்கு ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, இவர்கள் தான் இப்படி இருக்காங்களே, இது வரைக்கும் 5 ஆண்டு காலம் நான் ஆண்டு கிழிச்சுட்டேன், பல சாதனைகளை செய்துட்டேன், தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மு க ஸ்டாலின் குரூப்பு கும்பல், எங்க ஸ்டாலின் பாருங்க மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறார், மாபெரும் கூட்டணி அமைச்சிருக்கிறார், 200+ நாங்க வெல்வோம் அப்படின்னு சொன்ன அந்த கூட்டம் இன்னைக்கு வைத்தறிச்சல்ல சாபம் விட்டுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு மக்களை. உதாரணத்துக்கு திமுக அண்டானா யாருன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்குனாலும் முரட்டு முட்டு செந்தில்வேல் தான் சொல்லணும். அவர் முரட்டு முட்டு செந்தில்வேல்னு சொல்லுவாங்க. அந்த முரட்டு முட்டு செந்தில்வேல் திமுகவினுடைய அண்டா என்ன சாபம் விட்டுருக்கானாக்க, சென்னையில இருக்க பெரும்பாலான ஐடி ஊழியர்களுக்கு ஒரு சுயமரியாதை இல்ல, அறிவு இல்ல, நீங்களா மனுஷன் தானா, சோறு தான் திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களா சொல்லி அவன் சாபம் விட்டுருக்காயா. அதாவது சென்னையில இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் நிறைய பேர் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டாங்களாம். உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? இந்த கணினி மயமாக்குவதற்கு, இந்த தமிழ்நாட்டை கணினி மயமாக்குவதற்கு, ஐடி ஹப்பாக மாற்றுவதற்கு இந்த கட்டுமரம் எவ்வளவு உழைச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் முதலாக கம்ப்யூட்டரை ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த போது தமிழ்நாட்டில் முதலாக இங்க டைட்டில் பார்க் எல்லாம் உருவாக்கி கம்ப்யூட்டர் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைத்தது கருணாநிதி. இன்னைக்கு நீங்க ஐடில வேலை செய்யறீங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? கருணாநிதி. நீங்க இன்னைக்கு ஐடில சம்பளம் வாங்குறீங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? கருணாநிதி. இன்னைக்கு நீங்க ஐடி கம்பெனிக்கு ஜட்டி போட்டுட்டு போறீங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? கருணாநிதி. இன்னைக்கு நீங்க ஐடி கம்பெனில போயிட்டு அக்குல சொரியறனா அதுக்கு யாரு காரணம்? கருணாநிதி. அப்படி சொல்லிட்டு இவ்வளவு வேலை செஞ்ச உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவ்வளவு உழைத்த இந்த திமுகவுக்கு ஓட்டு போடாம அந்த தற்குறி டிவிகேவுக்கு போய் ஓட்டு போடுகிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? சோறு தான் தின்றீங்களா இல்ல என்ன கருமத்தரா எடுத்து தின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முரட்டு முட்டு செந்தில்வேல் இன்னைக்கு அப்படியே வயிறு எரிஞ்சு சாபம் விட்டு கதறி இருக்கிறான். நீங்க தாண்டா 200+ ஜெயிக்க போறீங்களாடா, எதுக்குடா கதறீங்க? சரி, இவர் ஒரு பக்கம் கதறுவது இருக்கட்டும். இந்த பக்கம் ஜீவன் சகாப்தன், உங்களுக்கு தெரியல, டுடே சேனல் நேம் கூட தெரியல, நான் அதிகம் இப்போ கவனிக்கிறதுலாம் இல்லை, சும்மா அவர் பேசுறதை மட்டும் கட் பண்ணி போட்டுருந்தாங்க ஒரு வீடியோ, அதை மட்டும் தான் பார்த்தேன். சேனல் நேம் தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. ஜீவன் சகாப்தன் அவர் என்ன வீடியோ போட்டிருக்காருனாக்க, இந்த ஓட்டிங் மிஷின்ல சதி நடந்துருச்சு, பாஜக ஓட்டிங் மிஷின் கவுண்ட் மாத்துறாங்க. இதே மாதிரி பீகார் மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. காலையில பாத்தீங்கன்னா ஓட் கவுண்டிங் அதிகமா இருக்குது, 12 to 2 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓட் கவுண்டிங் கம்மியா இருக்குது.
அந்த 4 to 7 ஈவினிங் 4 to 7 பாத்தீங்கன்னா ஓட் கவுண்டிங் அதிகமா இருக்கிறது. இப்படி திடீர்னு ஓட் கவுண்டிங் அதிகமாவது கம்மியாகுது. இதெல்லாம் வட மாநிலங்கள்ல பல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே போல தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த ஓட் கவுண்டிங்க பாஜக அரசு மாத்துது. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை கூட நேரடியாக டைப்ல இருக்கு பாஜக. அது மார்த்த பாக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கதறி வச்சிருக்கிறான். ஏய், காலையில 6 to 11 மணி வரைக்கும் வெயில் கம்மியா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாழையா வெயிலுக்கு முன்னாடி போய் ஓட்டு போட்டு போலாம்னு சொல்லிட்டு காலையில கிளம்புவாங்க. சில பேர் காலையிலே ஓட்டு போட்டுட்டு வா நம்ம போய் வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு காலையில போய் ஓட்டு போடுற குரூப் இருக்கு. ஒரு குரூப் மதியத்துல போனா வெயில்ல மாட்டிப்போம், அதனால சாயந்தரம் போலான்ற ஒரு குரூப் இருக்கு. அதுலயே காலையில போய் வேலையெல்லாம் முடிச்சு சாயந்தரமா போய் சாவகாசமா ஓட்டு போடுவோன்ற குரூப்பும் இருக்கு. அதனாலதான் கால டைம்ல அந்த 6 to 11 ஓட் கவுண்டிங் அதிகமா இருக்கு. மதியம் 1 to 2 அல்லது 12 to 2 அந்த வரைக்கும் வந்து ஓட் கவுண்டிங் கம்மியா இருக்கு. அந்த வெயில் தாக்கமும் ஒண்ணு. சாயந்தரம் 4 to 7 வரைக்கும் ஓட் கவுண்டிங் அதிகமா இருக்குனாக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவனும் இருக்கான், வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் ஓட்டு போடலான்றவனும் இருக்கான். இதுதான் காரணம். நீ என்னமோ அப்படியே பாஜக அது படிச்சு அப்புறம் 2021 திமுக ஜெயிச்சதுக்கும் பாஜக காரணமா? பாஜக தான் ஓட் மிஷின்ல வந்து கவுண்ட மாத்தி விட்டுருச்சா? பைத்தியார மாதிரி பேசக்கூடாது, புரியுதுங்களா? அப்போ இவனுக்கு மண்டை குழம்பிடுச்சு. தேர்தலுக்கு அப்புறம் 200+ நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவனுங்க இப்ப திடீர்னு பார்த்தாக்க புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்குடா இவனுங்க கதறிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா தோல்வி பயம் கண்ணுக்கு தெரியுதா? பரமா சொல்லு பாப்போம். தோல்வி பயம் இவனுங்களுக்கு வந்துருச்சு. அப்போ உள்ள என்னவோ ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட் இவனுங்களுக்கு வந்திருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்த கதறல் எடுத்திருக்கிறானுங்க. சரி, இவனுங்க ஒரு பக்கம் கதறட்டும். அடுத்து இன்னொரு கதறல் யாருன்னா, நக்கி பத்திரிகையினுடைய தாமோதரன் பிரகாஷ், நம்ம பிரகாஷ் நக்கியினுடைய பிரகாஷ் என்ன அவரு என்ன பதிவு போட்டிருக்காருனாக்க, ஒரு நடிகருக்கு வாக்களிக்கக்கூடிய கேவலம் இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கிறது. ஒரு சின்ன குழந்தைய, வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க சொல்வதால் வாக்கு அளிக்கக்கூடிய ஒரு பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைகள் கூட இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல, மானங்கட்ட பயலுக அப்படின்ற ரீதியில அப்படின்னு பொருள்படக்கூடிய விதத்துல இவன் பதிவு போட்டு தாமோதரன் நக்கி பிரகாஷ் அவன் ஒரு பக்கம் கதறி வச்சிருக்கிறான். சரி, எதுக்குடா இந்த திமுக ஊம்பிஸ் எல்லாம் கதறானுங்க அப்படின்னு நம்ம போய் பார்த்தாக்க இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு. நாங்க தான் 200+ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்களே, அவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுனாக்க தோல்வி பயம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. 200+ இல்ல 20+ கூட வராது அப்படின்னு இவங்களுக்கு தெரிந்ததால் தான் இன்னைக்கு இவ்வளவு கதறல்கள், இவ்வளவு சாபங்கள், இவ்வளவு வைத்தறிச்சல்கள். எதற்காக அப்படின்னாக்க இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்க தான் சொன்னீங்கல்ல, மு.க. ஸ்டாலின் வந்து மாபெரும் கூட்டணி அமைச்சிட்டார், இரும்பு மனிதர் ஸ்டாலின் இப்படி ஒரு கூட்டணியை பார்த்தது இல்ல, தொடர்ச்சியாக 10 ஆண்டு கால வெற்றி கூட்டணி அப்படின்னு இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்களடா. இப்ப எதுக்குடா சாபம் விடுறீங்க? நீங்க தானே ஜெயிக்க போறீங்க, பணத்தெல்லாம் வாரி இறைச்சிருக்கீங்கல்ல, ஏன் சாபம் விடுறீங்க? ஏன் இவனுங்க சாபம் விடுறானுங்கன்னா இவனுங்களுக்கு தோல்வி பயம் தெரிந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் வாக்கு சதவீதம் ஒரு ஆட்சியில அதிகரிக்குது அப்படின்னா அது ஆளுகின்ற அரசுக்கு எதிரான மனநிலை என்பது உறுதியான தகவல். கடந்த காலங்கள் அப்படிதான் நடந்திருக்கு. வாக்கு சதவீதம் ஒரு தேர்தல் அதிகரித்திருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த கடந்த கால ஆட்சியில அதன் மீதான அதிருப்தி அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். விஜய் வருகையும் ஒரு காரணம். விஜய்க்கு தான் இவ்வளவு சாப்பிடுறானுங்க இவனுங்க. அப்ப விஜயை பார்த்து பயப்படுபவர்கள் யார்? திமுகவினர். ஏன் அதிமுகவை சார்ந்தவர்கள் யாரும் எந்த சலசலப்பும் இல்லாம அமைதியா எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்க வேலையை பாக்குறாங்க? சொல்லுங்க பாப்போம். ஏன் பாக்குறாங்க சொல்லுங்க பாப்போம். யாரை கண்டும் அதிமுகவுக்கு பயம் இல்லை. எவன் வந்தா என்ன போனா என்ன அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய தேர்தல் வேலை எப்படின்னா, மக்களை சந்திச்சிருக்கிறோம், ஓட்டு கேட்டிருக்கோம், அவங்க மக்கள் வாக்களிச்சாங்கனாக்க அந்த ஓட்டுகளை நாங்க வாங்கிப்போம், அப்படி இல்லைனாக்கா அடுத்த தேர்தலில் உழைப்போம். அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட் எப்படி வரும்னு, அதிமுகவினருக்கு தெரியும். இதுலயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில இருப்பதாக நமக்கு தகவல் இருக்கிறது. அவரை போய் சந்திக்கக்கூடிய அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்னங்க இந்த மனசை இவ்வளவு நம்பிக்கையா இவ்வளவு மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான செய்திகளை வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? விஜய் பிரிப்பது முழுக்க 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 திமுகவினுடைய வாக்குகள். அதனாலதான் திமுகவினர் இந்த பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திமுகவுடைய வாக்குகள் இயல்பாக பிரிந்தால் அதுக்கு சாதகம் யாருக்குன்னா அதிமுகவுக்கு. அந்த மகிழ்ச்சி ஒண்ணு. இன்னொரு விஷயம், சாதகமான நியூஸ் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த சாதகமான எக்ஸிட் போல் ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கு. குறிப்பா கொங்கு பெல்ட்லயும் வட தமிழகத்திலையும் மிகப்பெரிய வெற்றியை அதிமுக கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு மக்கள். கொங்கு பெல்ட்லயும் வட தமிழகத்திலையும் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். டெல்டாவில் ஓரளவுக்கு, அப்புறம் தென் தமிழகத்துல ஓரளவுக்கு.
அதனாலதான் அதிமுக தரப்பு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த கவர்மெண்ட் காலி, அடுத்து நம்ம கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு அதனாலதான் அவரை போய் சந்திக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கிட்டையுமே அவர் மகிழ்ச்சியான விஷயத்த சொல்லி அனுப்புறாரு. கவலைப்படாம போங்க, நம்ம ஆட்சி தான் அமைய போகுதுன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வருவதற்கான காரணமே இதுதான். ஒண்ணு, வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது, அது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை காட்டுகிறது. இன்னொன்று, விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவினுடைய வாக்குகள். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகிழ்ச்சியில இருக்கிறாரு. இதுதான் உண்மை தகவலும் கூட. நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது மெய்யநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் மெய்யநாதன் அல்ல, பொய்யநாதன். இனிமே அவன் பேரு பொய்யநாதன் தான். இனிமே நீ பொய்நாதன் தான் போட்டுக்க. அவன் புதிய தலைமை தொலைக்காட்சியில உட்காந்துட்டு என்ன பேசுறான்னா, அதிமுக இந்த தேர்தல் காலத்துல பேசு பொருளாவே இல்ல அப்படின்னு பேசிட்டு தெரியுறாயா. இவனெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது? வயதுல பெரியவனா இருக்கானுங்க. இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய்க்கு பிஆர் ஒர்க் பாக்குறதுக்காக போனாங்க. எங்க திமுகவுல இதுக்கு முன்னாடி பணம் வாங்கிட்டு இருந்தான். திமுகவுல பணம் கட்டான உடனே விஜய்க்கு ஆலோசனை சொன்ன யாருமே இல்லைன்ன உடனே ரவீந்திரன் துரைசாமிக்கும் இந்த பொய்யநாதனுக்கும் போட்டி. யாரு விஜய்க்கு அறிவுரை சொல்றது, யாரு விஜய்க்காக ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தமிழர்ல கூட இருந்தாரு இந்த மெய்யழகன், நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு. அங்கேயும் இவருடைய முக்கியத்துவம் குறைந்த உடனே மெய்யநாதன் என்ன பண்றாரு, பொய்யநாதன் என்ன பண்றாருனாக்க, ரவீந்திரன் துரைசாமிக்கு இவருக்கும் போட்டி வருது. விஜய்க்கு யார் ஆலோசகராக இருக்குது, யார் வழிகாட்டுறது, யார் புரோக்கர் வேலை பார்க்கறது. அதுல ரவீந்திரன் துரைசாமி அடிச்சு தூக்கி வரங்கிட்டாங்க. இந்த பொய்யநாதன் தான் ஆலோசனை கொடுக்குறன்ற பேர்ல போய் விஜயை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அவரு என்ன நரேட்டிவ் செட் பண்றாருன்னா, இதுதான் நாங்க சொல்றோம், வயசுக்கு ஏற்ற வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உருப்படுற மாதிரி உண்மையை பேசணும். அப்ப இந்த பொய்யநாதன் என்ன பேசி வச்சிருக்காருனாக்கா, அந்த புதிய தலைமுறை செய்தி சேனல்ல உட்காந்துக்கிட்டு, இங்க அதிமுக ஒரு பேசு பொருளாகவே இல்ல. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவும் டிவிகேவும் தான் பேசு பொருளாக இருந்தது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரனாக இருக்கட்டும், எந்த அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், உங்கள்ட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்திற்கு போன ஒரே ஒரு தலைவன் யார் சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா உங்களால? நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இந்த 2026 தேர்தல்ல 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்திற்கு போன ஒரே ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கி 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்தை முடித்த ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். திமுக தலைவர் ஸ்டாலின் போனாரா 234 தொகுதிக்கும்? விஜய் போனாரா 234 தொகுதிக்கும்? சீமான் போனாரா 234 தொகுதிக்கும்? 234 தொகுதிக்கும் ஓடி ஓடி உழைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். புரியுதுங்களா? அப்ப அவங்க களத்திலேயே இல்லையாமா, அவங்க பேசு பொருளாவே இல்லையாமா அப்படின்னு சொல்றான் இந்த பொய்யநாதன். அப்ப இவனுங்கெல்லாம் எதால அடிக்கிறது? இவனுங்களை என்னதான் சொல்றது சொல்லுங்க பாப்போம். சரி, இன்னைக்கு திமுகவிற்கு ஆதரவாக இத்தனை நாள் குலைத்து கொண்டிருந்தவர்கள், திமுக 200 தொகுதியிலும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுங்க, இன்னைக்கு வெளியில எல்லாரையும் சாப்பிட ஆரம்பிச்சானுங்க, குறைக்க ஆரம்பிச்சானுங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு திமுக தோல்வி அடைய போகிறதுன்னு. இது மட்டும் அறிகுறி அல்ல, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களும் இன்றைக்கு திமுகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் திமுகவுக்கு கழுவி விட்டுக்கிட்டு இருந்தவனுங்க, திமுகவுடைய கால்களை நக்கி பிழைச்சு கொண்டிருந்தவனுங்க அத்தனை பேருமே இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கானுங்கன்னா என்ன அர்த்தம்? அவனுங்களுக்கும் தெரியுது களம் மாறுது அப்படின்னு. உதாரணத்துக்கு A2D அப்படின்னு நினைக்கிறேன், அந்த பயபுள்ள தான். அந்த பயபுள்ள திமுக ஒருங்கிணைச்ச அந்த இன்ஃபுளுசர் மீட்டுக்கு போயிட்டு அங்க போய் நல்லா நக்கு நக்குன்னு நக்கி விட்டுட்டு அவனுங்களுக்கு துதி பாடிட்டு இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றான், நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போன கொஸ்டின் எங்களை கேட்க விடல, அவங்களே ஒரு கொஸ்டினை ரெடி பண்ணி அதை தான் எங்களை கேட்க விட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கான். ஏன் இதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே? திமுக ஆட்சியில் இருக்கும்போது பேச வேண்டியதானே? இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன வந்துச்சு உங்களுக்கு? இவ்வளவு நாள் திமுக தானே பொறுக்கி தின்னுட்டு இருந்தீங்க, அவன் போடுற காசுல பிச்சை காசுல தானே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்ன அவனுங்களை எதிர்த்து பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்திருக்கீங்க? அப்ப இவனுங்களுக்கும் தெரியுது ட்ரெண்ட் மாறுது, ஆட்சி மாறுது அப்படின்னு இவர்களுக்கும் தெரிகிறது. புரியுதுங்களா? அதனாலதான் இன்றைக்கு வெளியில ஓப்பனா பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாட்கள் பேசல, திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராகவே குலைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இவன் ஒரு பக்கம் இருக்கனாக்க கோபி சுதாகர் பரிதாபங்கள், அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுலயும் அவருக்கு எப்படிதான் இந்த திமுக ஆட்சியில பொலிட்டிக்கல் கண்டென்ட் பக்கம் போகவே இல்லை. நல்லா கவனிங்க, திமுக ஆட்சியில பொலிட்டிக்கல் கண்டென்ட் பக்கம் போகவே இல்லை. ஏன்னா மத்த கட்சிக்காரங்களை கலாய்ச்சாக்க திமுகவையும் கலாய்க்கணும், அந்த நிலைமை வரும். இல்லைன்னா மத்த கட்சிக்காரங்களா நீ திமுகவுடைய சொம்புன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் வீடியோவும் போடல.
எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம், தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்கும் போது இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த எல்லா கட்சியினரையும் விமர்சிச்சு, எல்லா கட்சியினுடைய பாடல்களையும் விமர்சிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ இவர்களுடைய கருத்து சுதந்திரம் என்பதும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண யூடியூபரோ இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரோ கூட வெளிப்படையாக இந்த அரசை இவ்வளவு நாள் விமர்சிக்க முடியவில்லை, இந்த அரசை எதிர்த்து பேச முடியவில்லை. அப்போ அத்தனையுமே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு அவருடைய குரல் வலைகள் நெரிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்சி போக போகிறதுன்னு தெரிஞ்ச உடனேதான் இன்னைக்கு அத்தனை பேரும் வெளியில குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் இன்றைக்கு ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப தெரியுதுங்களா? திமுக ஆட்சி முடிவதற்கான அத்தனை சைமிக்கைகளும் இப்ப தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாள் திமுகவுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தவங்களா இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இவ்வளவு நாள் ஏன் திமுகவை இவர்கள் எதிர்த்து பேசல? நீ நேர்மையாளனாக இருந்திருந்தால், நடுநிலையாளனாக இருந்திருந்தால், நீ ஒரு பத்திரிகையாளனாக இருந்திருந்தால் நீ எதிர்த்து பேசி இருக்கணும். இன்னைக்கு அவங்க ஆட்சி வராதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ மாத்தி பேசுறனா, நீ பயந்துட்ட அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ திமுகவுக்கு எதிரான அத்தனை சிக்னல்ஸும் இப்ப தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு, மக்கள் மத்தியிலிருந்து வந்துட்டு இருக்கு. எக்ஸிட் போல்லாம் இப்ப வெளிவர போகிறது. நல்லா அதுல தெரியுது திமுகவிற்கு எதிரான மக்கள் மனநிலை இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு பணம் வாரி இறைத்தாலும், என்னதான் பாட்டை போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் சுத்தினாலும், இவனுங்க என்னதான் சிக்னல்ஸ் காட்டினாலும் ஒருபோதும் அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் இப்ப தென்பட ஆரம்பித்து விட்டது. இந்த இன்ஃபுளுசர்களை எப்படி மிரட்டி வைத்திருந்தார்கள் இந்த திமுகவினர் என்பது தெள்ள தெளிவாகிவிட்டது. ஒரு சாதாரண இன்ஃபுளுசர்களை இவர்கள் மிரட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் முதன்மை ஊடகங்களை எப்படி இவர்கள் மிரட்டி வைத்திருந்திருப்பார்கள் என்பதும் இப்பொழுது புலனாகுதா? இப்ப வரைக்கும் முதன்மை ஊடகங்கள் திருந்தலைங்க. இப்ப வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாக தான் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க, அதிமுகவுக்கு எதிரான நரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் மெய்யநாதன் அவர்கள், பொய்யநாதன் அவர்கள் பேசிய பேச்சு. புதிய தலைமுறையில அதிமுக இந்த தேர்தலில் களத்திலேயே இல்லை அப்படின்னு அவர் பேசிய பேச்செல்லாம் இப்பவும் திமுக அந்த மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய நரேட்டிவ் தான். அதனாலதான் இன்றைக்கு அத்தனை திமுக மூட்டுகளும் இன்னைக்கு வெளியில கதறிக்கிட்டு சாபம் மூட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக அலட்டி கொள்ளாமல் அவர்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. நமக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸும் சரி, கள நிலவரமும் சரி, அதிமுகவுக்கு சாதகமாகத்தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அதிமுகவுக்கு தான் நாங்க வாக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்முடைய 2 சேனல் இருக்கு. விவிசட் பொலிட்டிக்கல் அந்த சேனலும் இருக்கு, விதைகளை இயக்கம் சேனலும் இருக்கு. இந்த 2 சேனல்லையுமே நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கருத்து கணிப்பு மாதிரி 2 போட்டிருந்தோம். அது 2 பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க அதிமுகவுக்கு அடுத்து டிவிகே, விஜயினுடைய கட்சி. நம்ம சேனல் அதிமுகவினுடைய ஆதரவு ஊடகமாக தான் நாம இப்ப செயல்படுறோம், அதிமுக ஆதரவாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால அதிமுக முதலிடத்துக்கு வருவது என்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதே சமயத்தில் திமுக முதலிடத்துக்கும் வரல, 2வது இடத்துக்கும் வரல. அந்த 2வது இடத்துக்கு வர்றது யாருன்னா டிவிகே. புரியுதுங்களா? இப்போ நம்ம அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கோம், அதுல டிவிகே 2வது இடம் வருது அப்படின்னாக்க, திமுக 2வது இடத்துக்கு கூட வரல அப்படின்னாக்க இது ஒரு சின்ன சாம்பிள். நான் அதிமுக முதல் இடத்துக்கு வந்ததை நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நாங்க அதிமுக ஆதரவாக பேசிட்டு இருக்கோம், அதனால அதிமுக முதல் இடத்துக்கு வந்ததை நீங்க கணக்கில் எடுத்துக்காதீங்க. அந்த 2வது 3வது இடத்தை பாருங்க. அந்த 2வது 3வது இடத்துல 2வது இடத்துல யாருக்கான்னு பார்த்தா டிவிக்கு. அப்போ மிக பெரும்பான்மையான ஓட்டுகளை திமுகவிடம் இருந்து உடைத்து பிரித்து எடுத்துக்கிறது டிவிகே. அதனால் யார் பலனடைகிறார்கள் என்றால் அதிமுக. இப்ப புரியுதுங்களா? சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இனிமே மாறும். தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களமே மாறும், ஆட்சியும் மாறும், பொம்மை முதல்வரையும் மாற்றப்படுவார். இதுதான் இன்றைக்கு கள நிலவரம். இன்றைக்கு இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்த அத்தனை பத்திரிகையாளர்களுடைய முகத்திரையும் இன்றைக்கு கிழித்து தொங்க விட்டது. அவனுங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்க மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போதெல்லாம் அப்படியே ஒரு காலைல ஒரு 9 to 11 மணி வரைக்கும் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இருக்கார், பாருங்க பாருங்க அப்படின்னு இவனுங்கெல்லாம் கதறுவானுங்க. 11 மணிக்கு மேல அப்படியே போக போக இவிஎம் சதி செய்து விட்டது, இவிஎம்மில் சதி செய்து விட்டார்கள், பாஜக சதி செய்து இவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, இவிஎம் வாக்க மறுவாக்கு எடுக்கணும், மறு தேர்தல் நடத்தணும்னு இப்ப திமுகவுக்கு ஆதரவாக இன்னைக்கு கதறக்கூடிய அத்தனை பேருமே மே 4லயும் கதறுவானுங்க. நீங்க வேணா பாருங்க, அது நிச்சயம் நடக்கும். நீங்க என்ன பாருங்க, காலைல 9ல இருந்து 11 மணி வரைக்கும் மு.க. ஸ்டாலின் பாத்தீங்களா முன்னிலையில் இருக்காரு அப்படின்னு வாங்க. 11 மணிக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னாக்க இதான் நடக்கும். இவிஎம் சதி செய்து விட்டது,
தேர்தல் ஆணையத்தை பாஜக கபலீகரம் பண்ணி விட்டது அப்படின்னு இந்த திமுக ஊப்பிக்கெல்லாம் கதறுவானுங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன எது நடந்தாலும் மக்களின் தீர்ப்பை மாற்ற முடியாது. அடுத்த ஆட்சி திமுகவது இல்லைங்க, அதை நான் அடிச்சு சொல்லுவேன். அவ்வளவுதான். நன்றி.